ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எளிமையான முறையில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாத்திரம் சூடானது ஒரு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு 10 பல், 2-3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக விடணும். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி 3ஐயும் இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 3 தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா மூடி வேக விடணும். நல்லா நம்ம இடித்து போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிக்கனோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணணும். கூடவே நம்ம மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இடையில ஒரு சின்ன மிஸ்டேக்னால வீடியோ கட் ஆகிடுச்சு. ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் நம்ம குருமிளகு இடித்தது, இல்லாட்டி ஆல்ரெடி உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருக்குது, குருமிளகு பவுடர் இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். ஏன்னா இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால நம்ம குருமிளகு எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். இப்போ இது ஃபைனலாக நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சதுரமாக வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த குருமிளகும் பெரிய வெங்காயமும் தான். இந்த பெரிய வெங்காயத்தோட டேஸ்ட் இந்த சிக்கனில் இறங்கி நல்ல ஒரு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கிறது உங்களை பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறோம். ஸோ ஃபைனலாக சிக்கன் ரெடி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி.